சவ் சவ்னு சொல்கிற பெங்களூர் கத்திரிக்காய் வச்சு இட்லி தோசைக்கெல்லாம் செட் ஆகிற மாதிரியான அசத்தலான சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கடலை பருப்பு, அது கூடவே கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, இது ரெண்டுத்தையும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. கலர் சேஞ்ச் ஆனதும் ஒரு பெரிய சைஸ் ஆனியனை கட் பண்ணி இதோட சேர்த்து நல்லா வதக்கலாம். ஆனியன் ஓரளவுக்கு வதங்கினதும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 6 மிளகாவை சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 10 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி இதில் சேர்த்து அதையும் நல்லா வதக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தோல் சீவி குட்டி குட்டியாக நறுக்கி வச்ச சவ் சவ்வை இதில் சேர்த்து வதக்கணும். இந்த காயெல்லாம் ஓரளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா லைட்டாக தண்ணி தெளித்து ஒரு பிளேட்டை வச்சு மூடிடுங்க. அப்பப்போ இந்த பிளேட்டை திறந்து இதை மறுபடியும் நல்லா கலரி விட்டுட்டு மூடி வச்சு வேக வச்சுருங்க. சவ் சவ்லேருந்தே கொஞ்சம் தண்ணி வரும், இதனால் காயும் வெந்துடும். நல்லா வதக்கின இதை ஆற வச்சு வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பத்து தேங்காய் எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட 2 இன்ச் புளியை சேர்த்து வச்சுடுங்க. இப்போ இதோட நம்ம வதக்கி வச்ச சவ் சவ்வை சேர்த்து கொஞ்சம் தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கணும். சூட்டோடு அரைச்சிங்கன்னா மேலே தெரிச்சிடும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் அரைக்கணும். அவ்வளோதான், சட்னி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது. இது ஒரு சின்ன பாத்திரத்தில் மாற்றிட்டு இதுக்கு நம்ம இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்தோன்னா பக்காவான சவ் சவ் சட்னி ரெடி. இந்த சட்னியை நல்லா ஆவி பறக்க பறக்க இட்லியோடு வச்சு கொடுங்க. 4 இட்லி சாப்பிட்றவங்க 8 இட்லி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.